நந்தி உலக நாடு போர்க்கழகமாக நடத்தி அரசியல்வாதி பூமியை பூரா பாழாக்கி விவசாயத்தை பூரா பாழாக்கி நீதிமன்றமே கண்ணை கெட்டி கண்கட்டாக விளையாண்டு ஒரு பேப்பரை வச்சு விளையாண்டான். இதுதான் கடைசி அத்திவாதி கணக்கு. இந்த செம்மத்தில் தப்பு செஞ்சவன் பூரா உள்ள செயலறையில் ஏற்றுவார். ஒரு பிட்டு விடமாட்டார். டீசெண்டாக ஆணும் பெண்ணும் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இருக்குது. டீசெண்டாக படித்த படிப்பு அறிவு கல்வி படிப்பு அறிவியட்டத்தனமாக மடத்தனமான செயலாள படிப்பு விவசாயத்தை அழிக்க வந்த மானிட பிறவி முக்கால் சத்தியம் முப்பட வீரர் ஐயா பூமியில் இறங்கிட்டார். அவர் தான்டா முப்பட வீரர். அவர் தான் பீமா சங்கர். அவர் தான் முப்பட வீரர். பீமா சங்கர்னாலே எல்லாவனுக்கும் தெரியும். ஆஹா, பீமா சங்கர் ஏந்திரத்தை தூக்கிட்டார்னா நிற்க மாட்டார்னு சாமியார் பைகளுக்கு தெரியும். ஐயமார் பைகளுக்கு மந்திரத்தை ஓதுறால அவனுங்களுக்கு பூராமே தெரியும். பீமா சங்கர் முப்படை வீரரோட உள்ளே இறங்குதார் களத்தில். உலக நாடை இப்போ நடுங்க விடுவார். உலக நாடை தூக்குவார். உலக நாடு அரசியல்வாதி செயலறையில் ஏற்றக்கூடிய பீமா சங்கர் அவர் தான் அடப்பார். முக்கால் சத்தியம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உள்ள கணக்கில் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு கொடுத்ததை கணக்கு எடுக்கலை. அப்போ அந்த கணக்கு முற்றுப்புள்ளி பீமா சங்கர் மகாராஷ்டிராவில் உட்காந்துருக்காரு. ஐயா மகாராஷ்டிராவில் உட்காந்துருக்காரு. இப்போ மகாராஷ்டிராவில் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஏற்றுவார். அவரே ஏற்றுவார் உட்காந்து. நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்றையில் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றம் கேள்வி மகாராஷ்டிராவில் கேள்வி வரும். கேட்பான், தமிழ்நாட்டில் என்ன செஞ்ச ஏது செஞ்ச. நீதிமன்றம் பூரா ஒன்று தான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற நீதிமன்றம் ஒன்று தான். கடவுள் வச்ச நீதிமன்றம் ஒன்று தான். நீ ஏன் தப்பு செஞ்சங்கிற கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிமன்ற கோர்ட்டில் கேள்வி வரும். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, புரிஞ்சு நடப்பா. இப்போ பீமா சங்கர் இப்போ எந்த ஸ்டேட்டில் உள்ள இறக்கி நீதிமன்ற கோர்ட்டில் எப்படி ஏற்றி வாராருன்னு பார். இப்போ தான் அங்கேருந்து அடிப்பார். அங்கேருந்து அடிக்கையில் தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்டை அலற விடுவோம்னாரா அந்த அலற விடுவார். முக்கால் சத்தியம்.